Hello students, welcome to my channel Crack Neet Biology. I'm Yes Pratibha, a postgraduate in biotechnology. So let's see about DNA fingerprinting today from the chapter 5 molecular basis of inheritance. So this technique was first invented by Alec Jeffries in the year 1984 and he is also called as the father of DNA fingerprinting. Students remember this name Alec Jeffries who invented the DNA fingerprinting technique அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீட்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. The answer is Alec Jeffries. அண்ட் இந்த டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ல இருக்க டிஃபரன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபைங் த டிஃபரன்சஸ் இன் சம் ஸ்பெசிஃபிக் ரீஜியன்ஸ் இன் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஹியூமன் ஜீனோமோட சாலியன் ஃபீச்சர்ஸில் பார்த்துருக்கோம். 99.9% நியூக்ளியோடைட் பேசிஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்கும் எல்லா ஹியூமன்ஸுக்கும். அப்போ அந்த 0.1% டிஃபரன்ஸ் தான் இட் வில் மேக் எவ்ரி இண்டிவிஜுவல் யூனிக் இல்லையா? ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு இண்டிவிஜுவலோட டிஎன்ஏ சீக்வன்ஸை ரொம்ப குவிக்காக கம்பேர் பண்ணுவாங்க. அதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இது வந்து டிஎன்ஏ ப்ரொஃபைலிங், டிஎன்ஏ டைப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக் இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும்னா இட்ஸ் அ வெரி டாண்டிங் டாஸ்க், ஆல்சோ வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து இட்ஸ் அ வெரி குவிக் வே. ஸோ ஆல்ரெடி நம்ம சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோமில் பார்த்தோம். நிறைய ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ் இருக்கும். ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ்னா ஷார்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கும். 500 to 1000 டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆயிருக்கும். அதுதான் ரெப்படேட்டிவ் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். அதை ரெப்படேட்டிவ் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். ஆல்சோ கால்ட் அஸ் த சாட்டிலைட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். சாட்டிலைட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இது எங்கே ஃபவுண்ட் ஆயிருக்கும்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி லொக்கேட்டட் இன் தி ஹெட்ரோக்ரோமாட்டின் ரீஜியன்ஸ் லைக் சென்ட்ரோமியர், டீலோமியர், குரோமோசோம்ஸில் இங்கே ஃபவுண்ட் ஆயிருக்கும். அதுக்கு எந்த டைரக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது. ஓகே, இந்த ஹெட்ரோக்ரோமாட்டின் ரீஜியன்னா என்னன்ட்டு ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஆல் அபவுட் டிஎன்ஏ வீடியோவில் சொல்லியிருப்பேன். இட்ஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ் ரீஜியன். இட் வில் நாட் கோயிங் டு டிரான்ஸ்லேட் அண்ட் இட் வில் நாட் கோயிங் டு கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன். ஸோ இட்ஸ் அ டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ் ரீஜியன் இஸ் ஹெட்ரோக்ரோமாட்டின் ரீஜியன். ஓகே, இந்த இன்ஆக்டிவ் ரீஜியனில் தான் வந்து இந்த ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ, தட் இஸ் சேட்டலைட் டிஎன்ஏ இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு கோட் ஃபார் எனி ப்ரோட்டீன். ஸோ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா பல்க் டிஎன்ஏ இருக்கும் விச் இஸ் தி கோடிங் பார்ட் அண்ட் சேட்டலைட் டிஎன்ஏ வந்து நான் கோடிங் ரீஜியன். ஸோ இது ரெண்டையும் எப்படி செப்பரேட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு டைஜஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணுவாங்க. டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் சீசியம் குளோரைட் சொல்யூஷனில் மிக்ஸ் பண்ணி அதை பண்ணும்போது the band will we will get the band based on the density. எப்பவுமே bulk DNA will have the major band இல்லையா? So minor bands வந்து it indicates the satellite DNA. So பார்த்தீங்கன்னா bulk DNA forms the major peak and satellite DNA வந்து other small peaks எல்லாம் வந்து satellite DNAன்னு சொல்லுவோம். இந்த bulk DNAன்றது coding part, satellite DNAன்றது it's a non coding part. ஸோ இந்த சேட்டலைட் டிஎன்ஏவை வந்து ஃபர்தர் வந்து மைக்ரோ சேட்டலைட்ஸ், மினி சேட்டலைட்ஸ்னு வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எப்படி இது கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பேஸ் கம்போசிஷன், அடினைன் தைமைன் ரிச்சா இருக்கா இல்லை குவானின் சைட்டோசைன் ரிச்சா இருக்கா அதை பொறுத்து, அதுக்கப்புறம் இந்த லென்த் ஆஃப் த செக்மெண்ட்டை பொறுத்து, நம்பர் ஆஃப் ரெப்படேட்டிவ் யூனிட்ஸ் பொறுத்து. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் தி mini satellite and this is micro satellite based on the length of the segment and based on the repetitive units, based on adenine guanine richa or cytosine thymine richa andradha poruthu they will class they are classified into mini satellites and micro satellites. Okay, so in the satellite DNA will show a high degree of polymorphism. ஸோ பாலிமார்பிசம் எப்படின்னா இப்போ ஒரு டிஎன்ஏ ஒரு டிஷ்யூ, நம்ம ஒரு டிஷ்யூலையும் லைக் இப்போ வந்து பிளட், ஹேர் ஃபாலிக்கல், ஸ்கின், போன், சலைவா, ஸ்பெர்ம், இதுலேருந்து எந்த ஒரு இது மாதிரி ஒரு டிஷ்யூவில் எந்த டிஷ்யூலேருந்து நம்ம டிஎன்ஏவை பார்த்தாலும் இட் ஷோ த சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். எல்லா டிஷ்யூலையுமே இட் ஷோஸ் தி சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். ஸோ அதனால வந்து இது ஃபோரன்சிக் அப்ளிகேஷன்ஸில் வந்து இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, பாலிமார்பிசம்னா என்ன முதல்ல நமக்கு தெரியும். பாலிமார்பிசம்ன்றது இட்ஸ் அ வேரியேஷன் அட் ஜெனட்டிக் லெவல் அண்ட் இந்த வேரியேஷன் வந்து வில் பி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பேரண்ட் டு சில்ட்ரன். அதனால வந்து பெட்டர்னிட்டி டெஸ்டிங், மெட்டர்னிட்டி டெஸ்டிங் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ்லையும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இந்த பாலிமார்பிசம் தான் இட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்.
ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மட்டும் கிடையாது, நம்ம ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ஜெனட்டிக் மேப்பிங், ஹியூமன் ஜீனோமோட ஜெனட்டிக் மேப்பிங் பண்ணுறதுக்கும் இந்த பாலிமார்பிசம் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து இட் வில் ஹெல்ப் டு ஜென்ரேட் தி பாலிமார்பிசம் வில் ஹெல்ப் டு ஜென்ரேட் தி ஜெனட்டிக் மேப்பிங் ஆஃப் தி ஹியூமன் ஜீனோம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த பாலிமார்பிசம்னா என்ன, எதனால வருதுன்னு பார்த்தோம்னா, பாலிமார்பிசம் வில் அரைஸ் டியூ டு மியூட்டேஷன். ஸோ சிம்பிள் டேர்ம்ஸில் இப்போ நம்ம டிஎன்ஏ பாலிமார்பிசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நியூ மியூட்டேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவல்ல நடக்குது. ஓகே, ஸோ அந்த இண்டிவிஜுவல்ல எய்தர் சொமேட்டிக் செல்ஸ் ஆர் ஜெர்ம் செல்ஸ்ல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெர்ம் செல்னா என்னது, செல்ஸ் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரொடியூசிங் தி கேமெட்ஸ். செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ்ல இந்த கேமெட்ஸ் ப்ரொடியூசிங் செல்ஸ் தான் வந்து நம்ம ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ஜெர்ம் செல்லில் மியூட்டேஷன் நடக்குது, பட் அந்த மியூட்டேஷன் வந்து அந்த இண்டிவிஜுவலோட ரீப்ரொடியூசிங் எபிலிட்டியில எந்த இம்பேர்மெண்ட்டும் பண்ணலைன்னா அந்த மியூட்டேஷன் என்ன ஆகும், ஆஃப்ஸ்பிரிங்க்கு இட் வில் ஸ்ப்ரெட். ஸோ இட் வில் ஸ்ப்ரெட் டு அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இட் இஸ் கால்ட் அஸ் தி இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன். இந்த இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் வந்து ஒரு பாப்புலேஷன்ல ஹை ஃப்ரீக்வன்சியில் அப்சர்வ் ஆச்சுன்னா அதை தான் வந்து நம்ம டிஎன்ஏ பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேரியேஷன் வந்து ஒரு பாப்புலேஷன்ல அக்கர் ஆகணும்னா அதோட ப்ராபபிலிட்டி வந்து, அந்த மியூட்டேஷன் எங்க நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும்னா நான் கோடிங் ரீஜியன்ஸ்ல. ஓகேயா, நான் கோடிங் ரீஜியன்ஸ்ல இந்த மியூட்டேஷன் நடக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து they won't have any immediate effect or impact in the individual's reproductive ability. ஏன்னா ஜெர்ம் செல்ஸ்ல நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து அது நான் கோடிங் ரீஜியன்ல நடக்கிறதுனால அந்த இண்டிவிஜுவலோட ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டியில வந்து இட் won't மேக் எனி இம்பேக்ட். இதுவே அந்த பல்க் டிஎன்ஏ அந்த கோடிங் ரீஜியன்ல வந்து மியூட்டேஷன் நடந்ததுன்னா இட் மைட் லீட் டு கேன்சர் ஆர் எனி அதர் டிசீஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி ஆகும். பட் இது நான் கோடிங் ரீஜியன்ல நடக்கிறதுனால இந்த இண்டிவிஜுவலோட ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டியில எந்த இம்பேக்டும் இருக்காது. ஓகே, இந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ் வந்து வில் கீப் ஆன் அக்யூமுலேட்டிங் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆச்சுன்னா அதுதான் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் வேரியபிலிட்டி ஆர் பாலிமார்பிசம். அந்த மாதிரி இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகிற மியூட்டேஷன் தான் இட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஆஃப் பாலிமார்பிசம். Hope you understood this concept now. ஸோ இந்த பாலிமார்பிசம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு பேஸ்ட் ஆன் அது சிங்கிள் நியூக்ளியோடைட் சேஞ்சா இல்லை வெரி லார்ஜ் ஸ்கேல் சேஞ்சஸான்றதை பொறுத்து. ஸோ மேஜர் 3 டைப்ஸ்: சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ், வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். டேண்டம்னா ஒரே மாதிரி ரிப்பீட்ஸ் வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகிறது தான் டேண்டம்னு சொல்லுவோம். ஸோ ஒரே மாதிரி இருக்கிற இப்போ ஏடினா அது பல தடவை ரிப்பீட் ஆயிருக்குது, குவானைன் சைட்டோசைன்னா பல தடவை ரிப்பீட் ஆயிருக்குது, அதுதான் டேண்டம்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ், ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ். ஸோ இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ்ன்றது இட் பிலாங்ஸ் டு அ கிளாஸ் ஆஃப் சேட்டலைட் டிஎன்ஏ விச் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் தி மினி சேட்டலைட் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இதை தான் வந்து மெயினாக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ். ஓகே, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 100 பேஸ் பேர் ரிப்பீட் யூனிட் சைஸ் 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுவே ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 6 பேஸ் பேர் ரிப்பீட் யூனிட் சைஸ் வந்து 8 டைம்ஸ் 20 டைம்ஸ் அந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 பாலிமார்பிசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிமார்பிசம், ஸோ இந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்குமே வேரி ஆகும். ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவல்லையே ஒரு குரோமோசோம்லையும் தேர் வில் பி அ வேரியேஷன் இன் திஸ் விஎன்டிஆர் ரீஜியன். ஓகே, பட் ஒன் எக்ஸப்ஷன் இஸ் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் விச் இஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு மட்டும் அது சேமாக இருக்கும். ஒரே ஜைகோட்ல இருந்து ஃபார்ம் ஆன ட்வின்ஸ், ஒரே கருல இருந்து ஃபார்ம் ஆன ட்வின்ஸுக்கு மட்டும் திஸ் விஎன்டிஆர் ரீஜியன் வில் பி சேம். So let's now see the technique involved in DNA fingerprinting. So DNA fingerprinting la southern blot hybridization using radio labeled VNTR as a probe பண்ணுவாங்க. So first என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம bulk DNA repeated DNA satellite DNA first isolate பண்ணணும் DNA sample இருந்து. அதுக்கப்புறம் restriction enzyme வச்சு நம்ம வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் we will first isolate the DNA and digestion of the DNA by restriction endonuclease and separation of DNA fragments by electrophoresis. electrophoresisல நமக்கு தெரியும், வெல்லுக்கு பக்கத்தில் இருக்க fragmentsலாம் வந்து larger fragments and smaller fragments will move away from the well. and electrophoresisக்கு அப்புறம் we will transfer, that is blot பண்ணுவோம்
separated DNA fragments, synthetic membranes like nitrocellulose or nylonல வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஹைப்ரடைஸ் பண்ணுவோம் யூஸிங் லேபிள்டு பிஎன்டிஆர் ப்ரோப் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் ப்ரோப் வச்சு ஹைப்ரடைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஹைப்ரடைஸ் பண்ணிட்டு அந்த ஹைப்ரடைஸ்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஆட்டோ ரேடியோகிராஃபியில் பார்த்தோம்னா we will get the DNA fingerprint which is also called as the DNA profile. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ல கூட எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வந்து அவங்க பாடியை எப்படி ரிலேட்டிவ்ஸ்ட்டு ஒப்படைச்சாங்கன்னா ஸோ அவங்க பாடி ஃபுல்லாக கருகி இருந்தால் கூட அவங்க போன்ஸ் டீத்தில் இருக்கிற டிஎன்ஏலாம் இன்டாக்டாக தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ப்ரொஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிஎன்ஏவை ப்ரொஃபைல் பண்ணிவிட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் லைக் கோம் ப்ரஷ் அதில் இருக்கிற டிஎன்ஏ சாம்பிளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி ஸோ அதில் இருக்கிற சேட்டலைட் டிஎன்ஏவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இந்த ப்ராசஸ் இந்த டெக்னிக்லாம் பண்ணதுக்கப்புறம் தே வில் ப்ரொஃபைல் தட் அதோட மேட்ச் பண்ணி தான் அந்த பாடியெல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்ட்டு வந்து தே ஹேண்டட் ஓவர். ஓகே, so this is the DNA fingerprinting technique. So in the variable number tandem repeats order, so it will show high degree of polymorphism னு சொன்னோமா. ஸோ as a result இதோட size will vary from 0.1 to 20 kilobase. இதையும் வந்து கொஷனில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட சென்சிட்டிவ் இன்க்ரீஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை இட் வில் யூஸ் டு ஆம்ப்ளிஃபை த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ நமக்கு ஒரு இடத்துல ஒரு கிரைம் சீன்லையோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சைட்ஸ்லையோ நமக்கு ரொம்ப கம்மியான டிஎன்ஏ சாம்பிள் தான் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸா ஆம்ப்ளிஃபை பண்ணி அதை நம்ம வந்து ப்ரொஃபைல் பண்றதுக்கு பிசிஆர் வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபாரன்சிக் அப்ளிகேஷனுக்குள்ள எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன ஒரு குரோமோசோம்லையுமே இந்த விஎன்டிஆர் ரீஜியன் வில் vary from chromosome to chromosome in the same individual. So this is chromosome number 7 to 16 பார்த்தீங்கன்னா ஒரே இண்டிவிஜுவலி இந்த விஎன்டிஆர் ரீஜியன் வேரி ஆயிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து we will get the 23 we will have 23 pairs of chromosome இல்லையா. So we will get one from father and one from mother. So this is the paternal chromosome, maternal chromosome. இந்த கலர் எதுக்கு உங்களுக்கு வேற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ இண்டிவிஜுவல் ஏ இண்டிவிஜுவல் பியோட டிஎன்ஏ இது வந்து கிரைம் சீன்ல இருந்து கிடைச்ச டிஎன்ஏனா இதை வச்சு நம்ம வந்து ஃபைனலி டெக்னிக் எல்லாமே முடிச்சு ஃபைனலி வந்து நம்ம டிஎன்ஏ ப்ரொஃபைல் பண்ணி பார்க்கும்போது so the suspect individual B is the person who committed the crime. இந்த மாதிரி forensic applicationல இது கண்டுபிடிக்கிறதுக்கும் it will be very useful. அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா paternal testing. ஸோ இப்போ வந்து யார் ஃபாதர் அப்படின்ற டிஸ்பியூட் வரும்போதும் it will be helpful. ஏன்னா நமக்கு வந்து 50% we will get from father and 50% will get from mother இல்லையா. ஸோ மதர்கிட்ட 50% the profile will match and ஃபாதர் யார் ஃபாதரோ அவங்களோட டிஎன்ஏ ப்ரொஃபைலில் இந்த சைல்டோட இது ஒரு மேட்ச் ஆகும் 50%. ஸோ அதை வச்சு யார் ஃபாதர் அப்படின்னு பெட்டர்னல் டெஸ்டிங்கில் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ வாட் இஸ் த அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். பெட்டர்னிட்டி டிஸ்பியூட்ஸ், அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிட்டர்மைனிங் பாப்புலேஷன் அண்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டிஸ், அதாவது ஜீனோகிராஃபி ஸ்டடீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்டடி ஆஃப் மைக்ரேட்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ஸ்பீஷிஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஹெரிடிட்டரி டிசீஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் அ வெரி ஹெல்ப்ஃபுல் டூல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.